தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாடு 40 நாள்ல நாசமா போச்சுங்க. அதுலயும் நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் போறவங்க வரட்டுலாம் உடனே அடி வாங்கிட்டு இருக்காரு. சட்டப்பேரவையில லைவ் அமர்த்தி விட்டுட்டு மிதி வாங்கி இருக்கு இந்த கூட்டம். திமுக மொத்தமா சுத்து போட்டு சுளுக்கு எடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி ஸ்ரீமன் அப்படின்னு விஜய்க்கு எல்லாமாவும் இருக்கிறாருல ஒரு நடிகர், ஸ்ரீமன் பேய் படத்துல நடிப்பாரு. அந்த ஸ்ரீமன் என்ன சொல்றாங்கன்னா, 4 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு சில தவறுகள் நடக்குது, அதெல்லாம் சிஎம் மேல போடலாமா அப்படின்னு கேட்டு நேத்துல இருந்து தமிழ்நாட்டுல மிதி வாங்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி போட்டு பொழந்த பல கதைகள் இருக்கு. என்ன நடக்குது தொடர்களே? தமிழ்நாடு 40 நாள் நாசமா போச்சு. தெருவுல பெண்கள் நடமாட முடியாத சூழ்நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டு இருக்கிறது. எனக்கு விவரம் தெரிஞ்சு எந்த ஆட்சியும் இவ்வளவு கேவலமா இல்ல. சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வர அத்தனை பேரும் நடுங்கி போய் வெளியே வர வேண்டிய ஒரு காலகட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. விவசாயிகள் சாட்டையால் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. கடனை நீங்க சொன்ன மாதிரி அறிவிச்ச மாதிரி எங்களுக்கு செய்யுங்க, விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுங்கன்னு கேட்டு பல்வேறு விதமான போராட்டம் நடத்தி சாட்டையடி போராட்டம் வரைக்கும் நடத்திட்டாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் கரண்ட் இல்ல. கரண்ட் இல்லாம மக்கள் ராத்திரியும் பகலுமா குழந்தைங்களோட பெரியவங்களோட தெருவுல நிக்கிறாங்க. ஒண்ணுமே செய்ய முடியல. அதுலயும் ஒரு அம்மாலாம் சென்னையில வென்டிலேஷன்ல வச்சிருக்கிறாங்க, அதாவது செயற்கை சுவாசத்தோட வச்சிருக்கிறாங்க. அந்த அம்மா 6 மணி நேரம் கரண்ட் இல்லைன்னொடனே அந்த அம்மா செத்து போனாங்க. அவங்கள அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல வச்சு 10-15 லட்சம் செலவழிச்சு அந்த அம்மா கூப்பிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டாங்க. வீட்டுக்கு பெரியவங்க, அவங்களை பேர் காப்பாற்றணும் அந்த குடும்பம் முயற்சி பண்ணி கடைசியில காப்பாற்ற முடியல. இப்படி பல நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. ரோட்ல நடக்க முடியல, செயின் நக்குறான், குரூப்பா அடிச்சு சண்டை போடுறான். இப்படி எக்கச்சக்கமான விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது சட்டமன்றத்துல இது குறித்து கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? எதிர்கட்சியோட ரோல் என்ன? சட்டமன்றத்துல இது குறித்து கேள்வி கேட்கணும். ஆள்றவங்க வேலை என்ன? இதுக்கு பதில் சொல்லணும். விஜய் தான் வாயை திறக்க மாட்டாரு. திறந்தா சிக்கிக்குவோன்னு தெரியும். ஆனா கூச்ச நாச்சம் இல்லாம சிஎம் சார் அப்படின்னு பேச தெரிஞ்ச விஜய் வாயில என்ன வச்சு உட்கார்ந்துருக்காருன்னு தெரியல. சாத்தி வச்சிருக்காங்க இங்க சட்டமன்றத்துல. எனக்கு என்ன கோவம் வருதுன்னா, ஒரு பொறுப்பான தலைவன் பதில் சொல்லணுங்க. ஒரு லாக்அப் டெத் நடக்குது. அஜித் தம்பியை அடிச்சுட்டானுங்க. அடிச்சு அந்த பையன் செத்து போனாரு. போனை போட்டு அந்த தம்பியோடைய அம்மா கிட்ட பேசி, அம்மா சாரிமா அப்படின்னாரு. அந்த மனசுக்குள்ள இருந்து சாரி கேட்டாரு. ஒரு முதலமைச்சர் சாரி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லபடியா அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியதுதான் முதலமைச்சர் வேலை. ஆனா அதை தாண்டி மக்களை தொடர்பு கொண்டு தன் மேல அந்த குற்றத்தை ஏத்துக்கிட்டு அந்த பிரச்சனைக்கு தன்னை ஆமா நானும் ஒரு காரணம், இது தடுக்கிறேன், தடுக்காம விட்டுறக்கூடாது அப்படின்னு பொறுப்பேற்கிறார் பாருங்க. இந்த பொறுப்பேற்றல்ன்ற வார்த்தைக்கு பொருளாக தெரியுமா தற்கொலைகளுக்கு? 41 பேர் செத்துட்டாங்களா, நான் பொறுப்பேற்க மாட்டேன். நான் போற இடத்துல யாராவது சாகுறாங்களா, நான் பொறுப்பேற்க மாட்டேன். எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு காலில் விழுந்து ஏமாத்துவேன், பொறுப்பேற்க மாட்டேன். இப்பயும் முதலமைச்சரான பிறகு இவ்வளோ அநியாயம் நடந்துட்டு தமிழ்நாட்டுல, பொறுப்பேற்க மாட்டேன். அப்ப பொறுப்பேற்காத இந்த தற்கொலைகளை கேள்வி வைப்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? கேட்டா அதுல ஒரு நஞ்சு பீஸ் ஒண்ணு இருக்கு. மாமனார் காசுலயே கஞ்சியை குடிச்சுட்டு மச்சாங்கிட்ட செருப்படி வாங்கிக்கிட்டு ஏதோ பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கு ஒரு பீஸ். அதுக்கு ஆதவர்ஜுனான்னு பேர் இருக்கு. அதுக்கு இவ்வளவு மரியாதை அதிகம். அந்த பீஸ் என்ன பண்ணிருக்கு, ஏயா இவ்வளவு பிரச்சனை நடக்குது, பெண் குழந்தைகள் பாலியல் வல்லுறவுக்காளாக 3 வயசுல இருந்து 80 வயசு பெரியவங்க வரைக்கும் அவ்வளவு பிரச்சனையில இருக்கிறாங்க, வாய் திறந்து பேசியா என்னையா பண்ண போற? சிங்கப்பெண் படையவே மக்கள் காப்பாத்தி அனுப்புற சூழல் இருக்கு. நேத்து திருநங்கைகள் ரோட்ல நிக்கிறாங்க, சிங்கப்பெண் படைக்கு போன் பண்ணா எடுக்க மாட்டாங்கன்னு கத்துறாங்க. வீடியோ நேத்து பூரா வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. அப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கு, பேசியா அப்படின்னு பேட்ச் குத்திட்டு உள்ள போய் போராட்டம் நடத்திட்டு சட்டமன்றத்துக்குள்ள போய் கேள்வி கேட்டா, கேள்வி நேரத்தை ஏற்கனவே நீ கட் பண்ணிட்ட. ஏன்னா தொண்டையில மிதிப்பாங்கன்னு தெரியும். நேரலையே கட் பண்ணிட்ட. ஏன்னா மக்கள் கழட்டிக்கிட்டு அடிப்பானுங்கன்னு தெரியும். உள்ள உட்காந்துக்கிட்டு இந்த ஆதவர்ஜுனா எங்க ஒரே ஒரு தடவை எங்க சிஎம் பேசினாருங்க குளத்தூர்ல, என்ன நடந்துச்சுன்னு மக்களுக்கே தெரியும் அப்படின்றாங்க. அதாவது ஒரு முறை விஜய் பேசிட்டாப்லையா, அதனால சிஎம் தோத்துட்டாராம். இன்னைக்கும் சிஎம் ஸ்டாலின் தான்டா, இன்னைக்கும் சிஎம் ஸ்டாலின் தான். நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா அவர் திட்டங்களா தானே நீங்க உட்காந்து ஜால்ரா போட்டுக்கிட்டு நாங்கள் அதை வழிமொழிகிறோம், நாங்கள் அதை செய்கிறோம்ன்றீங்க. புதுசா என்ன செஞ்சீங்க? சோ இன்னைக்கும் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரிதான், நான் கொண்டு வந்த திட்டங்கள் எத்தனை ஆண்டுகள் இருக்கோ அத்தனை ஆண்டு ஸ்டாலின் தான் ஆட்சி செய்யறான். அதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அங்க போய் உட்கார்ந்ததுல திமுக வேடிக்கை பார்த்து கையை கட்டிட்டு உட்காந்துருப்பாங்களா? எந்திரிச்சு முடிச்சு விட்டுருவான்னு மொத்தமா எதிர்ச்சிட்டாங்க பாருங்க.
பாத்தீங்கல்ல, உடனே இவங்க அப்படியே இது அப்படின்ட்டு இந்த ராஜ்மோகன் இருக்காப்ல பள்ளி கல்வித்துறை, அந்த தம்பி இருந்துச்சு, இங்க பாருங்க இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு பேச தெரியாதுன்னு இல்ல, நீ பேச தெரிஞ்சா ஒழுங்கா கேள்வி கேட்க வச்சு அதுக்கு பதில் சொல்லி அதை லைவ்ல போட்டு மக்களுக்கு சொல்லிருப்பீங்கல்ல. உங்களுக்கு தான் அரசியலும் தெரியாது, பேசவும் தெரியாது, அறிவும் இல்லையே. இதுல அவர் சொல்றாப்ல, எங்களுக்கும் எங்க ஆளுகளுக்கும் பேச தெரியும், ஆனா நாங்க கடைக்கண் பார்வைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்களா. யாரு கடைக்கண் பார்வைக்கு? விஜயோடைய. அதுவே திரு திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கு. ஏதாவது திருட்டு ஆடை திருட வந்தவங்க மாதிரி இப்படி இப்படி முடிச்சுட்டு இருக்காரு. இந்த லட்சணத்துல அவர் கடைக்கண் பார்வைக்காக காத்திருந்தாங்களாம். நீங்க கடைக்கண் பார்வைக்கெல்லாம் காத்திருக்க வேண்டாம் தம்பி. நீங்க ஆளுங்க எப்படின்னு சொல்லவா? ஆதவு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க, நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றுவீங்களா? ஆமா இல்ல, அதான பதிலு. நான் அப்பவே சொன்னேங்க, குளத்தூர்ல ஸ்டாலின் தோத்துருவாருன்னு. டேய், ஒப்பாத்த பேரு என்னன்னு கேட்டா பேரை சொல்லணும், எழுத்து வீட்டுக்காரங்களை பத்தி பேசக்கூடாது, புரியுதா? பாருங்க, கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் விரைவில் செய்வீங்களா இல்ல 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு செய்ய திட்டமா? ஆரம்பத்திலேயே சொன்னோம், கொளத்தூர்லயே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தோப்பாருன்னு நான் சொல்லியிருந்தோம். கொளத்தூர் பிரச்சாரத்தில் சொல்லியிருந்தோம். எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரம் பெரம்பூர்ல மனு தாக்கல் செய்யப்பட்டு கொளத்தூர்ல என்ட்ரி ஆக போகுது. இவங்க தான் பேசுறவங்க, அதாவது எதிரிகள் கேள்வி கேட்டா அப்படி பொங்கி பதில் சொல்றவங்க. ஏதோ விஜய்க்காக அடக்கி வாசிக்கிறாங்களா? அடேங்கப்பா. இந்த பக்கம் பேச தெரியாமல் இல்லை, வெற்றி தலைவரின் கடைக்கன் பார்வைக்காக. அடுத்து புஷி ஆனந்த் அவர் சொல்றாரு, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடந்துச்சுல, அந்த கூட்டத்துல அடுத்து உள்ளாட்சி தேர்தல் கூட சொல்ல, பஞ்சாயத்து தேர்தல் பரவாயில்ல, அவர் படிக்காதவர், பஞ்சாயத்து தேர்தல் வருது, வர்றதுனால 234 தொகுதியிலும் நாம தான் ஜெயிக்கணும். பஞ்சாயத்து தேர்தலுக்கு 234 தொகுதிக்கு என்ன சம்பந்தம்? எத்தனை மாநகராட்சி இருக்கு, எத்தனை நகராட்சி இருக்கு, எத்தனை ஊராட்சி இருக்கு, எத்தனை லோக்கல் பஞ்சாயத்து இருக்கு, இந்த இது கூட தெரியாம உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. இவர் தான் சட்டமன்றத்துல பேசுறவரு, எங்களுக்கு என்ன பேச தெரியாதா? பாருங்க, நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து வருகின்ற பஞ்சாயத்து தேர்தலில் நாம் 234 தொகுதிகளையும் நாம் வெற்றி பெறுவோம் என்று சபதம் எடுத்து நாம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அப்புறம் ஸ்ரீநாத் ஒரு ஜீனியஸ் இருப்பாரு, தாவேக்கால இந்த பக்கம் திரும்பினா அப்படி பேரும் பேசுறவங்க. ஸ்ரீநாத் யாரியா? இவர் கூட துணை நடிகரா நடிச்சவர் விஜய் கூட. நல்ல வேலைங்க, அடுத்த எலெக்ஷன்ல நம்ம அக்கா திரிசா வந்துருவாங்க, மேபி அவங்க தான் முதலமைச்சரா கூட இருப்பாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். ஸ்ரீகாந்த் இருக்காருல்ல தூத்துக்குடி, அதாங்க ஜெயிச்ச தொகுதியை விட்டுவிட்டு ஜெயிக்காத தொகுதியில போய் நன்றி சொல்லி தெரிஞ்சாரே, தமிழ்நாடே அசிங்கப்படுத்துச்சே, அதே ஸ்ரீநாத் தான். அவர் மீன்வளத்துறையில இருக்காராம். அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கிறாங்க, என்னங்க கச்சத்தீவை மீட்டுருவீங்களான்னு. ஏன்பா, தேர்தல் பரப்புரை பிரச்சாரத்துல மேடையில் நின்று கூவுச்சே உங்க ஒன்னே, அப்ப அதுக்கு பதில் சொல்லணும்ல. இந்த ஆள் சொல்றதுக்கு பதிலா பக்கத்துல இருக்கேன்னு சொல்றான். நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். முதல்ல பக்கத்துல நிக்கிறவன் யாரு? ஒரு அமைச்சரை விட பெரிய ஆளா? ஒரு அமைச்சருக்கு தன் துறை வாரியான அறிவு இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? அதுக்கப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ்னு ஸ்ரீநாத். இவனுங்க தான் பதில் சொல்ல போறானுங்களா? பாருங்க, இதுக்கு முன்பாக இருந்த அரசுகள் பாத்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்போம் அப்படின்றத தொடர்ச்சியா சொல்லிருந்தாங்க, ஆனா எதுவுமே நிறைவேற்ற. இந்த அரசு என்ன மாதிரியான செயல்பாட்டுல இருக்கு? அத பத்தி இப்ப பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஊருக்கே உலகத்துக்கே தெரிஞ்ச கீர்த்தனா கதை உங்களுக்கு தெரியும், தொழில்துறை அமைச்சர். அந்த அம்மா கிட்ட போய் கேள்வி கேட்டா, என்னங்க 10 வயசு குழந்தை இப்படி சூலூர்ல பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்டிருக்கே கேட்டா, அதை பத்தி எல்லாம் இப்ப பேச வேணாம், இப்போ நிர்வாகம் சம்பந்தமா பேசுவோம், அப்புறம் சாயந்தரம் 6 மணிக்கு மேல. ஏன் 6 மணிக்கு மேலதான் உங்களுக்கு அரசியல் வருமா? 6 மணிக்கு மேல நாம இதை பத்தி பேசலாம். கூச்சமா இல்ல, வெக்கமா இல்ல? ஒரு அமைச்சரவையில இருக்கிற பெண் அமைச்சர் குழந்தைங்களுக்கு பாலியல் வன்முறைனா இது கட்டாயம் தடுக்கப்பட வேண்டும், எங்க தலைவர் இதுக்காக இறங்கி செய்வாரியா அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூட முதுகெலும்பு இல்ல. இந்த முதுகெலும்பு இல்லாத கூட்டம் தான் எங்க உட்காந்துருக்கான், எங்க பக்கம் உட்கார்ந்து இருக்கு. உங்க பக்கம் ஏன் கொஸ்டின் அவரே இல்லாம போச்சு சொல்லுங்க? 0 அவர் ஏன் இல்ல? ஏன் 0 அவரை நிறுத்துனீங்க? அதுக்குள்ள இருக்கிற அரசியல் என்ன தெரியுமா? பல்வேறு துறை அமைச்சர்கள் இருக்காங்க, அந்த பல்வேறு துறை அமைச்சர்கள்ட்ட கேள்வி எக்கச்சக்கமா இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல ஒரு அமைச்சரும் முன்னாடி வரல. இந்த ஆதவர்ஜுனா, அப்புறம் இன்னொரு ஆள் என்னமோ அருண்ராஜா, தருண்ராஜா, அந்த ஆள் ஒருத்தர், இந்த பக்கம் ராஜ்மோகன், இந்த 3 பீஸ் தான் பேசி தெரியுது. முதலமைச்சர் பீஸ்ல இருந்து தொடங்கி அத்தனை பீஸும் ஐயோ நான் பேச மாட்டேன், ஐயோ எனக்கு தெரியாது, ஐயோ முடியாது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, கடைக்கண் பார்வைக்காக காத்திருக்காங்க. அப்படியே அறுத்து தள்ளிடுவீங்க. தம்பி, அரசியல் என்ன தெரியுமா? முதல்ல கட்சி ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் களத்தை கட்டணும்,
அதுக்கப்புறம் யார் நம்ம எதிரி, யார் நம்ம நண்பர் அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்தணும். அரசியல்ல என்னெல்லாம் வரும் போகும், தமிழ்நாட்டுக்கு எது நல்லது, தமிழ்நாட்டினுடைய கோட்பாடு என்ன, 100 ஆண்டுகால போராட்ட வரலாறு என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு அரசியல் வயப்பட்டு அதுக்கப்புறம் முதலமைச்சரா இருந்தா முப்பிட்டு கேவலமான சூழல்ல தமிழ்நாடு போயிருக்காது. நல்லா டான்ஸ் ஆடுவாரு எங்க அண்ணன், அப்படியே ஆடினாருன்னா அப்படி ஆடுவாரு. அப்புறம் நல்லா வந்து ஃபைட் பண்ணுவாரு, நல்லா வசனம் பேசுவாரு. அப்படின்னு போய் ஓட்டு போட்டா தெருவுல தான் நிப்பீங்க. இதுல எனக்கு இன்னொரு கோவம் என்னன்னா, நாலு கூட பேய் படத்துல நடிக்கிற ஸ்ரீமன் இருக்காப்ல, நாலு ஃப்ரெண்டு பல வகையிலும் கூட நின்னு உதவுனவரு. என்ன பல வகைன்னு கேக்குறீங்களா? ஆன்லைன்ல போய் பாருங்க, நிறைய வரும் ஸ்ரீமன் பத்தி. அது விஜய்க்கு எப்படி எல்லாம் உதவுனாங்க, யார் யாரெல்லாம். சரி விடுங்க, அது வேற, அவங்க பர்சனல் கதை. அந்த ஸ்ரீமனை ஒரு இன்டர்வியூ கலாட்டா, இந்த கலாட்டா சேனல் மொத்தமா விஜய்க்கு கால் கழுவி குடிக்கிற சேனலா இருக்கு. இருந்துட்டு போ, சோத்துக்கு என்ன வேணாலும் பண்ணு. ஆனா ஸ்ரீமனை பேட்டி எடுக்கும்போது அவர் சொல்றாரு, 4 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு 4 இடத்துல பிரச்சனைனா அதை பெருசுப்படுத்தி அதை வந்து வேணும்னே வந்து சிஎம்க்கு இது பண்ணி டேக் பண்ணி இதெல்லாம் செய்யலாமா? 4 கோடி பேர் இருக்கிற இடத்துல ஒரு 4 இடத்துல நடக்குது. ஏன் மிஸ்டர் ஸ்ரீமன், மூளை இருக்கா இல்லையா? இல்ல நான் அப்படி கேட்க கூடாதுதான், இல்லன்னா கேட்டுக்கிறேன், மூளை இருக்கா இல்லையா? உங்க வீட்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு இது மாதிரி நிகழ்ந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? விஜய் 4 கோடி பேரை எப்படிங்க காப்பாற்ற முடியும்னு சொல்லுவீங்களா? இல்ல உங்க ஒய்ஃபுக்கோ உங்க அக்கா தங்கச்சிங்களுக்கோ குழந்தைங்களுக்கோ ஏதாவது பிரச்சனைனா இந்த மாதிரிதான் பேசுவீங்களா? விஜய் என்ன பேசினாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி? அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்த விஷயங்கள் நீங்க சொன்னதே வர்றேன். அன்னைக்கு எப்படி தூக்கி வச்சு கொண்டாடினாரு, போய் ஆளுநரை பாக்குறாரு, பத்திரிகை கை காட்டுறாரு, கைப்பட கடிதம் எழுதுறாரு, எம்பிட்டு நாடகத்தை போட்டுச்சு உங்க கூட இருக்கிற விஜய். அம்பிட்டு நாடகத்தை போட்டுட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு 14 பேர் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாயிருக்கிறாங்க. இந்த 40 நாள்ல 250க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாயிருக்காங்க. பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல கூட ஒரு குழந்தை பாலியல் வல்லுறவுக்கு ஆளாயிருக்கு. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல உங்களுக்கு? அப்புறம் இன்னொரு பெரிய கருத்தை சொல்லியிருக்காப்ல அவரு, என்னவா, டேங்க்ல பெட்ரோல்னா கூட சிஎம் தான் கேட்பாங்க உங்களுக்கு. ஆமாயா, ஆமா, இதுக்கு தான் அரசியல் அறிவு வேணும்ன்றது. என் டேங்க்ல பெட்ரோல் போடணும்னா பெட்ரோல் இருக்கணும். பெட்ரோல் இருக்கணும்னா அதை வாங்குற விலையில அந்த பெட்ரோல் எனக்கு கிடைக்கணும். அப்புறம் வாங்குற விலையில கிடைக்கணும், பெட்ரோல் கிடைக்கணும். இதெல்லாம் யார் பொறுப்பு? ஒன்றிய அரசு பொறுப்பு. தமிழ்நாடு அரசுக்கு என்ன? மக்களுக்கு பரவலாக சிலிண்டர் கிடைக்க, பெட்ரோல் கிடைக்க ஏற்பாடு பண்ண வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கு. அதனாலதான் 3 ரூபாய் பெட்ரோலுக்கு குறைச்சாரு சிஎம் ஸ்டாலின். நீங்க இந்த பதட்டமான போர் சூழல் என்ன பண்ணிருக்கணும்? பெட்ரோல் விலையை குறைச்சு மக்களுக்கு பெட்ரோல் கிடைக்க வச்சிருக்கணும். கேஸ் விலையை குறைச்சு கேஸ் கிடைக்க ஏற்பாடு பண்ணிருக்கணும். ஏப்பா மிஸ்டர் ஸ்ரீமன், இதெல்லாம் அரசாங்க வேலை, அரசினுடைய வேலை, சிஎம் உடைய வேலை. எதுவுமே தெரியாத மஞ்சட்டிங்களா வந்து உட்கார்ந்து இருக்கீங்களேடா.